உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். விதி வலியது அப்படின்னு சும்மா சொல்லியிருக்காங்க நம்ம ஆட்கள். கர்ம வினைகள். அப்பெல்லாம் அரசன் அன்று கொள்வாம், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிம்பாங்க. ஆனா இப்பெல்லாம் தெய்வமே அப்டேட் ஆயிடுச்சு போல இருக்கு. அரசன் தப்பு செஞ்சான்னா தெய்வம் அன்றே கொள்ளக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வரப்போகுது. இன்னைக்கு வழக்குல அந்த மாதிரியான நகர்வுகள் அப்படிங்கறதான் போயிட்டு இருக்கு. அநேகமா இந்த வழக்கு இன்னைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய விசாரணையில ஸ்டாலின் போட்டியிட தடை போன்ற உத்தரவுகள் வரலாம். அதை நோக்கிதான் சைதை துரைசாமி அவர்கள் தொடர்ந்த தேர்தல் முறைகேடு வழக்கு அப்படிங்கிறது அனல் பறக்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல விவாதம் அப்படிங்கிறது நடந்துச்சு. தொடர்ச்சியா இந்த வழக்கு விசாரணை அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறதால அநேகமா தேர்தல் முறைகேடு நிரூபிக்கப்படும் பட்சத்துல என்ன நிரூபிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஆதாரங்களையும் சைதை துரைசாமி கோர்ட்லயே கொடுத்துட்டாரு. உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சுச்சு. ஆனா முக்கியமான ஆதாரங்கள் இருக்கு, டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்கு. அந்த எவிடன்ஸ் எல்லாமே தேர்தல் ஆணைய அதிகாரிகளால ஒரிஜினல்னு சான்றளிக்கப்பட்ட எவிடன்ஸ். அதை கன்சிடர் பண்ணவே இல்லை உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வழக்கையே எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த வழக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டிடுச்சு. ஸ்டாலின் தேர்தலில் போட்டியிட தடை வந்தாலும் வரலாம், 90% வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. நம்மளோட அப்புறம் பாத்தீங்கன்னா சின்னவரை தூங்கிட்டு கிடக்கிறாருல, அவரை தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு நிறுத்தணும். திமுகவுக்குள்ளே ஏகப்பட்ட புகைச்சல் அப்படிங்கிறது வரும். அதுபோக இன்னொரு நல்ல செய்தி, சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கு நாளைக்கு வரப்போகுது. அநேகமா ஒத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட பேச்சுரிமைக்கான அந்த வீடியோ போடுறதுக்கான தடை நாளைக்கு நீங்கும் அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. கண்டிப்பா அந்த ஆர்டர் வந்துடும். ரெண்டு பக்கமும் அடி வாங்க போகுது. அதுதான் விதி வலியதுன்னு சொல்றது. இந்த ரெண்டு வழக்குலயும் குறிப்பா ஸ்டாலினுக்கு எதிரான தேர்தல் முறைகேடு வழக்குல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம மீடியாக்களுக்காக. ஒரு அரசன் தன்னோட மக்களுக்கு எல்லாத்துக்கும் விருந்தளிக்கணும் அப்படின்னு ராஜ விருந்து தடல் புடலா ஏற்பாடு பண்ணிட்டு இருந்திருக்கான். விருந்து ஏற்பாடு பண்ணும்போது பாத்தீங்கன்னா, விருந்து கொஞ்சம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரே ஒரு பெரிய அண்டா மட்டும் திறந்து இருக்கு. அந்த நேரத்துல ஒரு கழுகு ஒரு பாம்பை கொத்தி தூக்கிட்டு போயிருந்திருக்கு. பாம்பு உயிருக்கான போராட்டத்துல கழுகை கடிக்க முயற்சி செஞ்சு அந்த வானத்துல பறக்கும் போது பாம்போட விஷம் அப்படிங்கிறது அந்த சாப்பாட்டுல விழுந்து போச்சு. இதனால அதை சாப்பிட்ட மக்கள்ல சிலர் இறந்து போறாங்க. அவங்க எல்லாமே மேல்லோகத்துக்கு போயிருக்காங்க. யம தர்மனோட விசாரணையில போகும்போது, எப்பா நாங்க எந்த தப்புமே பண்ணலையே யம தர்மா, எங்களை ஏன் கொன்னே அப்படின்னு கேட்கறதுக்கு, இது விதி வலியதுப்பா, இது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இந்த பாவ கணக்கை யாருக்கிட்ட சேர்க்கறது, இந்த உயிரெல்லாம் போயிடுச்சே அப்படின்னு கேட்டிருக்காப்புல. உடனே சித்திரகுப்தன் இந்த பாவத்தை மன்னர் மேலெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது, ஏன்னா மன்னர் மக்களுக்கு விருந்தளிக்கணும்னு தான் நினைச்சாரு, அந்த இதுல விஷம் கலந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது, அதனால மன்னர் பேர்ல சேர்க்க முடியாது. அப்ப கழுகு பேர்ல சேர்த்துடலாமா? கழுகு இறை தேடுறது அதோட வேலை, அதை போய் நம்ம குறை சொல்ல முடியாது. அப்ப பாம்பு பேர்ல சேர்க்கலாமான்னா, பாம்புக்கும் தன்னோட விஷம் சாப்பாட்டுல விழுவுன்னு தெரியாது, அதனால பாம்பு பேர்லயும் இதை நம்ம சேர்க்க முடியாது. அப்ப இந்த பாவத்தை யார் பேர்ல தான் சேர்க்கறது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. பட் இது அப்படியே பெண்டிங்ல கிடக்கட்டும் இந்த கேஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருந்திருக்காங்க. மறுபடியும் ஒரு தடவை மன்னர் விருந்தளிக்கிறதுக்கு எல்லா ஊர் மக்களையும் வர சொல்லியிருக்காரு. அதுல பக்கத்து ஊர் மக்கள் அங்க இருந்து நடந்து வந்திருக்காங்க. மன்னர் விருந்தளிக்கிற இடம் எங்கன்னு தெரியாம அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய சில மக்கள்கிட்ட கேட்கறாங்க. 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த மாதிரி மன்னர் விருந்தளிக்கிறாராமே, எங்கம்மா அப்படின்னு கேட்க, ஏன் உயிர் மேல ஆசை இல்லையா உனக்கு? மன்னர் விருந்துக்கு போறவங்க எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே மேலோகத்துல இந்த செய்தியை பார்த்த உடனே, தேவையில்லாம வதந்தி பரப்புறான் பாரு, அன்னைக்கு ஏதோ தெரியாம கலந்து போச்சு, அதனால இன்னைக்கும் பறக்குமா, இந்த வதந்தி பரப்புறவனுங்களை கூப்பிட்டு இந்த பாவத்தை அவன் கணக்குல சேரு அப்படின்னாராம். இது எதுக்காக இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஸ்டாலின் இப்படிதான் ஆளுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பாவப்பட்ட மக்கள் ஏதோ சோத்துக்கு வழி இல்லை, 5க்கும் 10க்கும் ஏதோ காசு கிடைக்குது தேர்தல் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு ஓட்டியும் போட்டுறாங்க. இவங்க கொள்ளையடிக்கிறது திமுககாரங்களுடைய கடமை, அவங்களோட டியூட்டி, அவங்க அதான் கடமையா செய்யறாங்க, அது அவங்களோட பிறப்பு. அப்ப அவங்களையும் திருத்த முடியாது. அப்ப இந்த பாவ கணக்கு, இந்த 5 ஆண்டு கேவலமான ஆட்சியோட பாவ கணக்கை யார் பேர்ல எழுதுறதுன்னு பார்த்தா, ஸ்டாலின் வந்தா அறுத்து தள்ளிடுவாருன்னு
மீடியாவில் பொய்யா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு சில்லறைய வாங்கிக்கிட்டு ஸ்டாலின் ஆட்சியில பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு வதந்தியை கிளப்பிட்டு இருக்காங்கல்ல, இவங்க கணக்குல தான் இதை சேர்க்கணும். அதுதான் நடக்க போகுது. சரி, சைதை துரைசாமி அவர்களோட வழக்குல என்ன நடந்துச்சு? இன்னைக்கு 2011 வருடம் கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் 2700 ஓட்டுல சைதை துரைசாமி அவர்களுக்கு எதிராக ஜெயிச்சார். இந்த வெற்றி செல்லாது, ஏன்னா வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டுச்சு. பணம் எப்படி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, பூத் ஸ்லிப்ல உதயசூரியன் சின்னம், வேட்பாளர் ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் இதெல்லாம் பொறிச்சு வச்சு அதோட சேர்த்து பணமும் கொடுத்தாங்க. அதுக்கான ஆதாரம் இருக்கு, தள்ளுபடி செய்யணும் வெற்றியேன்னு சொல்லிட்டு தான் அவரு மனு போட்டிருந்தாரு. உயர் நீதிமன்றம் இதை தள்ளுபடி பண்ணுச்சு. உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்த போது சைதை துரைசாமி அவர்கள் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்க சட்டவிரோதமா வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டுச்சு, கொளத்தூர்ல இருக்கிற ஈஸ்வரி மருத்துவமனையில வச்சுதான் பணப்பட்டுவாடா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் வந்தது. உடனே எங்க கட்சி தலைவர்கள் தொண்டர்களோட நாங்க போனோம். போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு அறை மட்டும் பூட்டி இருந்தது. உடனே நாங்க பறக்கும் படைக்கு தகவல் கொடுத்தோம். ஆனா எங்களை உள்ள நுழைய விடாம அன்னைக்கு போலீஸ்காரர்களே தடுத்தாங்க. ஏன்னா ஸ்டாலின் துணை முதல்வரா இருந்ததால போலீஸ்காரர்களே அவருக்கு உறுதுணையா இருந்து எங்களை தடுத்தாங்க. பூட்டி இருந்த ஒரு அறைய பறக்கும் படை வந்த உடனே உடைச்சு திறக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள கருப்பு பைகள்ல அங்க இருந்த பணம் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வீசப்பட்டிருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த மகளிர் இருந்தாங்க. எல்லாரு கையிலுமே கட்டுக்கட்டா பணம் இருந்தது. அத்தனைக்குமான வீடியோ ஆதாரம் எங்கிட்ட இருக்கு. அதை சீடியா போட்டு உங்ககிட்ட கொடுத்திருக்கேன். இது சாதாரண வீடியோ ஆதாரம் இல்ல, தேர்தல் அதிகாரிகளால ஆய்வு செய்யப்பட்டு இது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சான்றளிக்கப்பட்ட டிஜிட்டல் எவிடன்ஸ். அதனால இதை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட தரப்பு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு, அதாவது தேர்தல் வழக்கு அரசியல் வழக்கு அப்படின்னு எடுக்கும்போது வழக்கு கொடுக்கக்கூடிய கட்சியினரையே ஆதாரமா எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில தான் எங்களோட கட்சியை சேர்ந்த கிரிராஜன், தமிழ்மணி அப்படிங்கிற 2 பேரும் ஐ விட்னஸா இதுல சேர்க்கப்பட்டாங்க. ஆனா அதிமுக காரர்கள் என்பதாலேயே அந்த சாட்சியை புறக்கணிச்சிருக்கு நீதிமன்றம். திமுகவும் இதுதான் எடுத்து வாதமா வச்சுது. அப்படி இந்த வழக்குல பார்க்க முடியாது, ஸ்டாலின் பணம் கொடுத்ததற்குண்டான அத்தனை எவிடன்ஸும் இருக்கு அப்படின்னு ஆதாரங்களோட அற்புதமான வாதங்களை எடுத்து வச்சு ஸ்டாலினுக்கு ஒரு ஆப்ப சொல்லி இருக்காங்க அப்படின்னு தான் இதை நம்மளால பார்க்க முடியுது. பட் நீதிபதி இதுல வித்தியாசமான ஒரு கேள்வி அப்படிங்கறத கேட்டாரு. அதாவது நீதிபதி மகேஸ்வரி அண்ட் விஜய் பிஷ்னோய் இந்த அமர்வு தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பணம் ஸ்டாலினோட பணம் தாங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கா? இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸ்டாலினுக்காக பணம் கொடுக்குறான்னா ரோட்ல போற வர்றவனா கொடுப்பான். ஸ்டாலின் பேரை போட்டு வேட்பாளர் பட்டியல் பூத் ஸ்லிப்போட பணம் கொடுக்குறான். அது ஸ்டாலினோட பணம் தாங்கிறதுக்கு அதை விட பெரிய ஆதாரம் தேவையில்லையா? இருந்தாலும் இது ஸ்டாலின் கொடுத்தமிச்ச பணம்ங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டா அது இல்லை அப்படின்னு ஒரு சொல்லப்பட்டிருக்கு. பட் இங்க பணம் விநியோகிக்கப்பட்டது, நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது, அது எல்லாத்துக்குமான வீடியோ எவிடன்ஸ் இருக்கு. எல்லாரும் வலுவா சிக்கி இருக்காங்க. சரி, இதுக்கும் ஸ்டாலின் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு என்ன சம்பந்தம்? இது தேர்தல் முறைகேடு. கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய ஒரு வேலை, தேர்தல் ஆணையத்தை ஏமாத்தக்கூடிய வேலை, மக்களையே ஏமாத்தக்கூடிய வேலை. அப்ப தேர்தல் முறைகேடு வழக்குல ஒருத்தர் தண்டிக்கப்பட்டா ஜெயிலுக்கு போகணுங்கிறதெல்லாம் அப்புறம், தண்டனை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டாலே நீ ஒரு நாள் ஜெயிலுக்கு போனாலும் சரி, தேர்தல் முறைகேடு வழக்குல ஒருத்தர் தண்டிக்கப்பட்டா அவரு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படும். அந்த அடிப்படையில இந்த வழக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல விசாரணை வந்துகிட்டே இருக்கும். விரைவில் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். அந்த அடிப்படையில ஸ்டாலின் தேர்தலில் போட்டியிட தடை வருவதற்கான சாத்தியங்கள் அப்படிங்கிறது கூடுதலா இருக்கு. மறுபக்கம் அடுத்த ஒரு ஆப்பு சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கை பத்தி உங்களுக்கு தெரியும். அதே திரும்ப திரும்ப பேசினா போர் அடிக்கும். பட் இந்த சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பெயில ரத்து பண்ணணும்னு போலீஸ் எப்படியாவது தலைகீழ நின்னெல்லாம் தண்ணி குடிச்சு பாக்குறாங்க. பட் பெயில் ரத்தாகிறதுக்கான சாத்தியம் இல்லை. ஹெல்த் கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப என்னன்னா சவுக்கு கோகிஸ்ட் கூட பேசக்கூடாது, மீடியா போலயே வீடியோ போடக்கூடாது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு கருத்து சுதந்திரத்தை நெரிக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறதா. இதுதான் பலராலும் பேசப்பட்டு இருக்கு. நாளைக்கு இந்த வழக்கு அப்படிங்கிறது விசாரணைக்கு வருது. அநேகமா நாளைக்கு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு மீடியாவில் பேசுவதற்கான தடை விலக்கப்படும். குறிப்பிட்ட இந்த வழக்கு சார்ந்த விவரங்கள், இந்த வழக்குல இருக்கக்கூடிய புகார்தாரர்கள், இந்த வழக்கை விசாரித்த அதிகாரிகள், இவர்களை பத்தி நீ வெளியே பேசக்கூடாது, இந்த வழக்கு சார்ந்து பேசக்கூடாது. அந்த அதிகாரிகள் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்
சம்பந்தப்பட்ட புகார்தாரர்கள் இவங்களை பத்தி பேசக்கூடாது, மற்றபடி நீங்க அரசியல் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான உத்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் வழக்கறிஞர்கள் தரப்புல இருந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஒரு பக்கம் ஸ்டாலினுக்கு தடை, மறுபக்கம் சவுக்கு 2.0 3.0 கூட வச்சுக்கலாம், ஏன்னா நிறைய தடை அப்படிங்கறது போட்டாங்க. விஸ்வரூபம், சவுக்கோட விஸ்வரூபத்தையும் நாளையில இருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்புறோம். கண்டிப்பா நடக்கும். தொடர்ந்து பேசுவோம். அந்த நாளுக்காக காத்திருப்போம்.